ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சங்கீதா சமையல். சங்கீதா சமையலில் என்ன பார்க்க போகிறோன்னா, இன்றைக்கி ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான டிப்ஸ் தான் உங்களோட நான் ஷேர் பண்ணியிருக்கேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா, பத்தி குச்சியை வச்சு நான் 8 டிப்ஸ் நான் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான டிப்ஸு சொல்லியிருக்கேன். அது மட்டும் இல்லாமல் ஒரு ஹெல்த்தி பிரியாணி ரெசிபியும் இது வரைக்கும் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துருக்க மாட்டீங்க, உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு பிரியாணி பார்க்கலாம். இன்றைக்கி என்ன செய்ய போகிறோன்னா, பாலக்கீரையில் நம்ம பொரியல் பண்ணியிருப்போம். பிரியாணியில் நம்ம செஞ்சுருக்க மாட்டோம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப டேஸ்டியாக ஹெல்த்தியாக இருக்கும் பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி. பிரியாணி நார்மலாக எப்படி செய்வோமோ அதுக்கு போட வேண்டிய பொருளெல்லாம் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு கடைசியாக வெங்காயம்லாம் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் ஃப்ரை ஆனதையும் நம்ம இந்த கீரையை போட்டு நம்ம பிரியாணி செஞ்சு நம்ம எடுத்துக்கலாம். இது பாலக்கீரை ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும், சூப்பராக இருக்கும். இதுக்கு என்னென்ன நான் இந்த பாலக்கீரையோடு நான் ஆட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இது கூட நான் ரெண்டு தக்காளி, 2 கட்டு பாலக்கீரைக்கு நான் 2 தக்காளி எடுத்திருக்கேன். 2 தக்காளி கூட ஒரு சின்ன கப்பில் சன்னா எடுத்து நைட்டு நான் ஊற வச்சு எடுத்துக்கிட்டேன். அப்புறம் கேரட் ஒன்று எடுத்திருக்கேன், சின்னதாக கேரட் ஒன்று எடுத்துக்கிட்டேன். அவ்வளோதான். வெங்காயம் ஃப்ரை ஆகி வந்ததும் நம்ம இந்த ஒரு கேரட்டையும் போட்டு நல்லா எண்ணெயில் ஆயிலே நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். அப்போ தான் சீக்கிரமாக கேரட் வெந்து வரும். கேரட் கூட நம்ம சுண்டலும் போட்டு ஆட் பண்ணி நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். நைட்டே நம்ம ஊற வச்சதுனால சுண்டல் நல்லா மசிஞ்சு நல்லா சூப்பராக வெந்து வந்துடும். இது கூட மல்லி இலை ஒரு கைப்பிடியும், புதினா இலை ஒரு கைப்பிடியும் ஆட் பண்ணிக்கோங்க. பாருங்கள், நான் எல்லாத்தையும் போட்டு நான் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிட்டேன். நான் மஞ்சள் தூள் நான் ஆட் பண்ணலை. நீங்கள் கலருக்காக வேறு பவுடர் ஆட் பண்ணுறதுனாலும் பண்ணிக்கலாம், உங்கள் விருப்பம். நான் கீரை பிரியாணி ஹெல்த்தியாக இருக்கணுங்கிறதுக்காக எந்த ஃபுட் கலரும் நான் ஆட் பண்ணலை. ரொம்ப டேஸ்டியாக இருந்தது. ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபி. மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சூப்பராக இருக்கும். கீரை சாப்பிடாத குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. கொஞ்சம் கூட மிச்சம் வைக்காமல் சாப்பிடுவாங்க. நெக்ஸ்ட் டைமும் இது மாதிரி செஞ்சு கொடுக்க சொல்லி கண்டிப்பாக கேட்பாங்க. இது கூட நான் கரம் மசாலா 1 ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். வீட்டில் அரைச்ச சிக்கன் மசாலா தான் நான் ஆட் பண்ணியிருக்கேன். இது கூட இப்போ பாலக்கீரையை சின்னதாக நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். நீங்கள் அரைச்சும் ஊற்றிக்கலாம். நான் இன்றைக்கி கட் பண்ணி தான் நான் போட்டிருக்கேன். நீங்கள் இந்த கீரையை மிக்சியில் வச்சு நீங்கள் அரைச்சி இதனோட ஜூஸை மட்டும் கூட நீங்கள் ஆட் பண்ணி நீங்கள் சாதம் செஞ்சு எடுத்துக்கலாம். பாருங்கள், மசாலா நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துடுச்சு. இது கூட லெமன் ஒரு அரை லெமன் நீங்கள் பிழிஞ்சு விட்டுருங்க. இப்போது அரிசி போடுற சமயத்தில் தான் நம்ம கீரையை போடணும். ஏன்னா இல்லைன்னா கீரை கொலையே வெந்து வந்துடும். இப்போ நான் அரிசி போட்டுட்டேன். சாதமும் 2 விசில் வச்சு எடுத்துக்கிட்டேன். ரொம்ப சூப்பராக இருந்தது. உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வாங்க, பத்தி குச்சியை வச்சு நான் 8 டிப்ஸு சொன்னேன் இல்லையா, அது என்னென்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு டிப்பு என்னென்னு பார்த்தோம்னா, நம்ம பத்தி குச்சி ரெகுலராக பூஜைக்கு நம்ம பயன்படுத்திட்டு அதனோட குச்சிகளை வேஸ்ட்டுன்னு நம்ம குப்பையில் தூக்கி போட்டுருவோம். அந்த மாதிரிலாம் இனி தூக்கி போடாதீங்க. இந்த பத்தி குச்சியில் இவ்வளோ டிப்ஸ் இருக்கா அப்படின்னு நீங்களே ஷாக்காவீங்க. வாங்க வீடியோக்குள்ளே போய் அது என்னென்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இப்போது நான் யூஸ் பண்ண பத்தி குச்சி பாக்ஸு, அந்த எம்டி பாக்ஸு 3 இருந்தது, நான் எடுத்துக்கிட்டேன். இப்போது இந்த பாக்ஸில் இருக்க குச்சியை நம்ம எப்படி பயன்படுத்தலாம் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போது இந்த மாதிரி தேங்காய் திருவுன தேங்காய் சிரட்டை இருந்தால் எடுத்துக்கோங்க. அந்த சிரட்டையை அப்படியே வச்சிங்கன்னா விழுந்துடும். அடியில் ஒரு கப்பு இல்லை ஒரு வாட்டர் கேன் மூடியோ வச்சு நீங்கள் வச்சுக்கோங்க. இது என்ன மூடி அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டில் வாஷிங் லிக்விட்லாம் வாங்கும் இல்லையா, அந்த மூடி தான் நான் எடுத்திருக்கேன். அதில் கொஞ்சமாக அரிசி நீங்கள் ஃபில் பண்ணிவிட்டு அதில் பத்தி குச்சியை வச்சு, பத்தி குச்சி நம்ம வீட்டில் இப்போ 5 நிமிஷம் எரியுதுன்னா அந்த பத்தி குச்சி நம்ம எக்ஸ்ட்ரா டைம் கொடுத்து எரியும். அதுக்கு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, பத்தி குச்சை நீங்கள் பயன்படுத்துகிற பர்ஃப்யூம் இருந்தால் பத்தி குச்சியில் நீங்கள் ஸ்ப்ரே பண்ணிக்கோங்க. இல்லை அப்படின்னா பன்னீர் இருந்தாலும் இந்த மாதிரி நனைச்சி எடுத்துக்கோங்க. அதுவும் இல்லைன்னா நீங்கள் தண்ணியில் நனைச்சி இந்த மாதிரி பத்தி குச்சை பற்றி வச்சு பாருங்கள். வீடே கமன்னு எரியும், கமன்னு வாசனையாக இருக்கும். நம்ம சிக்கன், மட்டன், ஃபிஷ் இதெல்லாம் செஞ்சோம்னா சமையல் ரூமில் கூட ஒரு பேட் ஸ்மெல் வரும். அந்த மாதிரிலாம் இல்லாமல் இருக்கிறதுக்கு இந்த பத்தி குச்சை பற்றி வச்சிங்கனாலும் நல்லா வாசனையாக இருக்கும். இந்த பத்தி குச்சியோட பேப்பர் பாக்ஸு 2மே நீங்கள் வேஸ்ட் பண்ணாமல் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. 2ஆக கட் பண்ணி எடுத்துகிட்டு இந்த பத்தி குச்சி பாக்ஸில் இந்த கவரையும் நீங்கள் போட்டுருங்க. போட்டு விட்டுட்டு இதை நம்ம எங்கே வைக்க போகிறோம் அப்படின்னா, நம்மளோட ட்ரெஸ் கபோர்டு, புக்ஸு இருக்க செல்ஃபு,
இந்த மாதிரி இடங்களில் நம்ம பத்தி குச்சை இந்த மாதிரி வச்சுட்டோம்னா நம்ம பீரோவை திறந்தாலும் நல்ல ஒரு நறுமணம் வரும். இப்போ மழை காலத்துலலாம் வந்து ஒரு ஈர ஸ்மெல் வரும், அதெல்லாம் வராமல் இருக்கிறதுக்காக இந்த டிப் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக யூஸ் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் டிப்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பூஜை அறையில் இருக்க சாமி ஃபோட்டோவுக்கு பின்பகுதியில் ரிங்கு மாதிரி கொடுத்துருப்பாங்க பூ வைக்கிறதுக்கு. அந்த மாதிரி இல்லாமல் இருக்கிற பட்சத்தில் நம்ம இந்த பத்தி குச்சை டபுள் சைட் டேப் போட்டு ஒட்டி விட்டுட்டு இந்த மாதிரி பத்தி குச்சை வி ஷேப்பில் நீங்கள் இந்த மாதிரி ஓட்டிட்டு அதில் நீங்கள் பூக்கள் வச்சிங்கன்னா, ரோஸ் ஆகட்டும் சாமந்தி ஆகட்டும், நீங்கள் எந்த பூக்கள் வச்சிங்கனாலும் பெரிய பெரிய ரோஸ் பூக்கள் வச்சா கூட கீழேயே விழாது. ரொம்ப சூப்பராக நம்ம ரெடி பண்ணிட்டோம் பாருங்கள். வேஸ்ட்டாக தூக்கி குப்பையில் போடுற பத்தி குச்சை வச்சு நம்ம நிறைய டிப்ஸ் நம்ம பார்த்துட்டோம். ரொம்ப சூப்பராக இருக்கும், ரொம்ப எஃபெக்டிவாகவும் இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் டிப்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான டிப் தான். நம்ம ஸ்டவ்வெல்லாம் க்ளீன் பண்ணிட்டோம்னா நம்ம ஸ்டவ் மறுபடியும் ஆன் பண்ணும்போது அதில் ஈரம் இருந்தாலோ இல்லை அடைப்பு இருந்தாலோ எரியாது. அந்த மாதிரி எரியாத பட்சத்தில் இந்த வேஸ்ட்டான குச்சை வச்சு நம்ம அந்த ஹோல்ஸ் வழியாக நம்ம அந்த அடைப்பை நீக்கணும்னா நல்லா சூப்பராக நம்மளோட கேஸ் ஸ்டவ்வும் எரியும். அது மட்டும் இல்லாமல் நம்மளோட ஸ்டவ் நம்ம க்ளீன் பண்ணுவோம் அடிக்கடி, ஆனால் வந்து அந்த சுவிட்சில் இருக்க சைடில் ஓரங்கள் இருக்க ஆயில் பீஸுக்கெல்லாம் நம்ம ரிமூவ் பண்ண மாட்டோம். அதே மாதிரி ஸ்டவ் ஓரங்களில் அந்த ஓரங்கள்லையும் இந்த மாதிரி க்ளீன் பண்ண மாட்டோம். அதுக்காக நம்ம இந்த குச்சை வச்சு சூப்பராக நம்ம க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த டிப்ஸ் எல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுனால தான் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். நீங்கள் கண்டிப்பாக உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட்டில் சொல்லுங்கள். இது எப்படி இருந்தது, இந்த நான் சொல்லியிருக்க டிப்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததா என்ன அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வந்து நமக்கு ரொம்ப பிடிச்சமான ஒரு பூக்கள் நம்ம வெளியில் போகும்போது வைக்கலான்னு ஆசைப்படும்போது அந்த ரோஸில் இருக்க காம்பு பகுதி வந்து உடஞ்சி விழுந்துடும். அந்த மாதிரி விழுந்துருச்சுன்னா மனசு கொஞ்சம் கஷ்டப்படுவோம் நம்ம. அந்த மாதிரி இல்லாமல் இந்த மாதிரி பத்தி குச்சி இருந்தாலும் நம்ம இந்த மாதிரி பூக்களோட காம்பு பகுதி மாதிரி நம்ம சொருகி விட்டுட்டு நம்ம பூ கட்டுறதா இருந்தாலும் சரி, நம்ம தலைக்கு பயன்படுத்துறதா இருந்தாலும் சரி, இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். லாஸ்ட்டு ஃபைனல் டிப்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, மிக்சி கூட இந்த மாதிரி அந்த சைடு ஓரங்கள் இருக்க அழுக்குகளை ரிமூவ் பண்ணுறதுக்கு நம்ம இந்த குச்சியை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப சூப்பராக பளிச்சுன்னு வந்துடும். இதுக்காக நம்ம கிளாத் வச்சு க்ளீன் பண்ணோம்னா கண்டிப்பாக அந்த கார்னர் பகுதியெலாம் க்ளீன் பண்ண முடியாது. சுத்தமாக அதில் இருக்க டஸ்டெல்லாம் வெளியே வராது. இந்த மாதிரி குச்சியை வச்சு நம்ம க்ளீன் பண்ணும்போது ரொம்ப சூப்பராக பளிச்சுன்னு வந்துடும். இந்த டிப்ஸ் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும்னு நம்புகிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். என் வீடியோவை உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இது வரைக்கும் என் வீடியோவை பொறுமையாக பார்த்த அனைவருக்கும் மிக்க நன்றி ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட்டு லாஸ்ட்டு ஃபைனல் டிப்ஸ் ரொம்ப ரொம்ப சூப்பரான டிப்ஸ். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட வீட்டில் பூஜை அறை விளக்குகள் ஆகட்டும், பித்தளை பாத்திரம், சில்வர் பாத்திரம், செம்பு பாத்திரம் எதுவாக இருந்தாலும் இந்த ஒரு பவுடர் போதும், நிமிடத்தில் நம்ம க்ளீன் பண்ணி எடுத்துடலாம். இது பீதாம்பரி பவுடர் தான் ஃப்ரெண்ட்ஸ் நான் வாங்கியிருந்தேன். இது வந்து வீட்லேயே எப்படி ரெடி பண்ணுறதுன்னு நெக்ஸ்ட் வீடியோவில் நான் அப்லோட் பண்ணலான் இருக்கேன். இந்த ஒரு பவுடர் இருந்தால் போதும், நம்ம பூஜை அறை பொருட்கள் வந்து நிமிடத்தில் நம்ம சூப்பராக பளிச்சுன்னு க்ளீன் பண்ணி எடுத்துடலாம். நான் க்ளீன் பண்ண வீடியோ மிஸ் ஆகிடுச்சு. அதை மற்றபடி க்ளீன் நான் பின்னாடி இருக்க வீடியோ தான் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். இதை பாருங்கள், உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். மீண்டும் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். இது வரைக்கும் வீடியோ பொறுமையாக பார்த்த அனைவருக்கும் மிக்க நன்றி. பாய் பாய் ஃப்ரெண்ட்ஸ். டேக் கேர். இது போன்ற உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான வீடியோ என் சேனலில் நிறைய போட்டிருக்கேன். நீங்கள் டைம் இருக்கும்போது போய் பாருங்கள். ரொம்ப சூப்பராக நான் க்ளீன் பண்ணி எடுத்துட்டேன் கை வலிக்காமல். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். டேக் கேர்.